ஒரு 2000 ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல ஏத்தி வச்சுட்டாங்க. என்ன ஏத்தி வச்சுட்டாங்கன்னு கேட்டா இதுதான். என்னது இது? என்னது இது? இது என்ன கிடையாது. ஆமா, 5 விரல் ஒன்னாயா அப்படின்ட்டுவாங்க. அப்ப 5 விரல் ஒன்னாயான்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்ப இதுதானே நம்ம சப்கான்சியஸ்ல எல்லாரும் ஒன்னாயிட முடியுமா? எல்லாம் படிச்சிட முடியுமா? எல்லாம் நீட்டு படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி தானே சாதாரணமா கேட்கிறோம். ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரல் சேர்ந்தாதான் இதுக்கு பேர் என்ன? இல்லன்னா இதுக்கு பேர் என்ன கிடையாது? கை கிடையாதுயா. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கியா. இந்த ஆற்றல் சேர்ந்துதான் இதுக்கு பேர் என்ன? கை. எனவே இந்த விரல்கள் அனைத்துமே ஒன்று மேல ஒன்று கீழே, ஒன்று தடிமனா ஒன்று மெலிந்து இருக்கலாமே தவிர இது அனைத்துமே சமமானது. ஒரு விரல் இல்லை என்றால் கூட ஏதோ ஒரு ஆற்றல் என்ன ஆகுது? குறைகிறது என்பதுதான். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கக்கூடிய இந்த நீட் என்பது ஒரு சந்தையினுடைய சூழ்ச்சியாக, வணிகத்தின் சூதாட்டமாக இருப்பதனால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய கோரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பியிருக்கு. அந்த மசோதாவில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சகத்திலே ஒரு அமைச்சருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு அமைச்சருக்கு இன்னொரு மாதிரி பதில் சொல்லி இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி தமிழ்நாட்டு அரசுடைய பதிலையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த பதிலை பெற்ற பிறகு கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வெள்ளைத்தாளில் கருப்பில் தெளிவாக எழுதியிருக்கு. கூறு 246 கீழ் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால், அதாவது அதுல வரக்கூடிய அட்டவணை 7 வரிசை 3 பட்டியல் 3 வரிசை 25 ஒரு பொருள் இருக்குமே ஆனால், அந்த பொருள் சார்ந்த மசோதாவாக இருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 254(2) கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த entry 25 of list 3 in 7th schedule under article 246 பற்றி அதிகமான நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு உச்சநீதிமன்றத்தில் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் தான். அந்த மாடல் டென்டல் காலேஜ் வழக்குல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, இவ்வாறான முரண்பாடு வருமையானால் அந்த முரண்பாட்டை 254 கீழ் களைய முடியும்னு சொல்லியிருக்கு. பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கல்லூரி. தமிழ் கல்லூரியில கலை, அறிவியல், தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆங்கில பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இளநிலை தொடங்கி ஆய்வு பட்டம் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த கல்லூரி என்பது ஒரு சைவ சித்தாந்தத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு அமைப்பினால் நடத்தப்படுகின்ற, ஒரு ஆன்மீகத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் சான்றோர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கல்லூரி. இந்த மரியாதையோடு, இதற்கு இருக்கக்கூடிய பக்குவத்தோடு நான் உங்கள் முன்னால் நான் நிற்கின்றேன். மாணிக்க வாசகர் ரொம்ப அவருடைய பல பாடல்கள் இருக்கு. அதுல ரொம்ப நெஞ்சை ரொம்ப நெருக்கமா இருக்கிற பாடல் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு. எனக்கு ஏதோ இந்த கருத்தரங்கத்திற்கு அந்த உள்ளொளி பெருக்கி என்கின்ற அந்த சொல்லாடல் பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். சிவனிடம் வேண்டுகின்றார், இறைவனிடம் வேண்டுகின்றார். எனக்கு ஒளி குடுன்னு கேட்கல அவர். எனக்கு ஒளி குடுன்னு தானே கேட்கணும். எனக்கு ஒளி குடுன்னு கேட்கல அவர். உள்ளொளி பெருக்குன்றார்ல, உள்ளொளி பெருக்கி. அப்படி என்றால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது? ஒளி இருக்கின்றது. அப்போ இந்த ஒளியை பெருக்குதல் என்றால் என்ன? இந்த தூண்டுதல் அப்படின்னுவாங்க, விளக்கை தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, எரியுது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரியறதுக்கு உதவுங்கள் என்பதுதான். அதுதான் மாணிக்க வாசகர் உள்ளொளி பெருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்றார். சிக்கன பிடித்தேன். இந்த சிக்கன பிடித்தேன் என்பது கொள்கையை சிக்கன பிடித்தல் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடத்துல அவர் சைவ சித்தாந்தத்தை, சிவனை சிக்கன பிடிக்கிறார். சிவன் என்பது அந்த இடத்துல ஒரு கொள்கை. எனவே இங்க சிவனை பிடித்தல் என்பதுதான் இந்த இடத்துல கொள்கையை பிடித்தல், சிக்கன பிடித்தல். இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து நான் விடமாட்டேன் என்பதுதான். இந்த ஏற்றுக்கொள்ள கொள்கையை விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுதுதான் வள்ளுவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா,
எந்த காரியத்தை வேணாலும் செய்ப்பா, செய்யறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சிருன்றார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்றார். எனவே நான் சிக்கன ஒரு விஷயத்தை பிடிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, நான் நான் எல்லோருக்கும் என்னவாக இருக்கணும், எல்லோருக்குமானது இருக்க வேண்டாமா என்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை வள்ளுவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்க சிவனிடம் ரொம்ப ஆனந்தமா நீங்க லயிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டா, சிவன் நந்தனாரை உள்ளே அழைத்தார் என்பதுதான். நந்தனை சிவன் வெளியே நிறுத்தல. நந்தனை உள்ளே என்ன பார்க்கணும்னு வந்துட்டல, வீட்டுக்குள்ளவா கூப்பிட்டாரா கூப்பிடலையா? அப்ப நந்தனை உள்ளே போகாம தடுத்தது யார்? சிவன் தடுக்கல. சிவன் உள்ளவான்னு பர்மிஷன் கொடுத்தாரு, வா நீ கிளம்பி வான்ட்டாரு, அவரும் வந்துட்டாரு. ஆனா தடுத்தது யாரு? அதுதானே சிக்கலிங்க. நீங்க அதே போல சிவன் என்ன உணவு சாப்பிடுவாரு? கண்ணப்பருக்கு தெரியாது. ஆனா சிவன் யாரு? கண்ணப்பன் சாப்பிடும் உணவை சாப்பிட்டார். ஏன்னா சிவனுக்கு கடவுள், சிவன் கண்ணப்பருக்கு கடவுள் இல்ல. அப்ப கடவுள் என்ன செய்வாரு? தன் படைப்பின் ஒருத்தர் தானே கண்ணப்பர். எனவே கண்ணப்பர் சாப்பிடுற சாப்பாடு எப்படி சிவனுடைய சாப்பாடு இல்லாம போயிரும்? அப்ப சிவனுக்கு கொடுத்த அந்த உணவு வேட்டையாடி கொடுக்கப்பட்ட மாமிசம். மாமிசம் ஆச்சே. சிவன் மாமிசம் என்று பார்க்கவே இல்லையே. கண்ணப்பர் எதை கொடுத்தாரோ அதை சிவன் ஏற்றுக்கொண்டார். அதுதானே நம்ம படிக்கிறோம். 63 நாயன்மார்கள் என்பது தமிழ் மரபுங்க. 63 நாயன்மார்கள் சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு தேவாரம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுல தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. இந்த 63 நாயன்மார்களை பார்க்கும்போது ரொம்ப லயத்து நீங்க தமிழ் கல்லூரியிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லக்கூடியது என்னன்னா, சிவன் காட்சி அளித்ததெல்லாம் தமிழால் அவனை வணங்கியவருக்கு. தமிழால் திருநாவுக்கரசருக்கு கோயிலுக்குள்ளையா தரிசனம் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. 63 நாயன்மார்க்கும் நடுத்தருவில் வைத்து தான் சிவன் தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்ப நடுத்தருவில் வைத்து சிவன் தரிசனம் கொடுக்கிறாருன்னா, நடுத்தருவில் வைத்து தரிசனம் பெற்றார்களே, பெற்றவர்கள் எந்த மொழியில் சிவனோடு பேசினார்கள் என்று சொன்னால் தமிழ் மொழியில் சிவனிடம் பேசினார்கள். அப்போ தமிழ் மொழியில் பேசினால்தான் சிவன் கூட நம்மிடம் வருவார். நீ என்னதான் சமஸ்கிருதத்துல உட்கார்ந்துகிட்டு கோவில்ல பேசினாலும் சிவன் உனக்கு காட்சி தரமாட்டான் என்பதுதானே சிவன் நமக்கு உணர்த்துவது. 12 ஆழ்வார்களும் அப்படித்தானே, மகாவிஷ்ணுவும் அப்படித்தானே. பன்றி அவதாரம் அவரால் எடுக்க முடிகிறது, அவரால் சிங்கம் அவதாரம் எடுக்க முடிகிறது. சிங்கத்திற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, பன்றிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. சிங்கத்திற்கும் ஆற்றல் படி சிங்கம் தன் கடமையை செய்யும், தன் வேலையை செய்யும். பன்றிக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பன்றி செய்யும். பன்றியினால் தான் மண்ணை தோண்டி உள்ள போக முடியும். சிங்கத்தால் போக முடியுமா? சிங்கம் பெருசுதான், ஆனா சிங்கத்தால் போக முடியாது. ஆனா சிங்கம் செய்வதை பன்றி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் விஷ்ணு எப்படி பார்க்கிறாரு? இதற்குண்டான ஆற்றலும் என்னுடையதுதான், அதற்குண்டான ஆற்றலும் என்னுடையதுதான், என் படைப்புல வேறுபாடு கிடையாது என்பதுதானே விஷ்ணு. அப்புறம் எப்படி ஒருத்தன் மேல போனா ஒருத்தன் கீழே போனான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்கும் இந்த நீட்டுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படின்றதுதான் அந்த தத்துவம். நாம் எங்கேயோ போய் ஐரோப்பாவில் நம்ம தத்துவத்தை தேடல, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம யாராவது ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவாங்க? இது ஐரோப்பான்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரெட்டர்னிட்டின்றது சகோதரத்துவத்தையா, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றது இந்த மண்ணோடு சேர்ந்தது, இந்த தமிழ் மரபோடு சேர்ந்தது, இந்த கோவையோடு சேர்ந்தது, இந்த சிறுவாணி தண்ணீரோடு சேர்ந்தது. இங்க வந்தவர்கள் எல்லாம் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய சகோதரத்துவம் சொல்வது ஆண் பெண் 2 பாலுக்கும் பொதுவானது ஃப்ரெட்டர்னிட்டின்றது. அப்ப சகோதரிகள் கிடையாதா, வெறும் சகோதரத்துவமா அப்படின்னு நம்ம கேட்டுவிட முடியாது. அதைத்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு எங்க? செய்தொழில் வேற்றுமையான். செய்தொழில் வேற்றுமையான விஷ்ணுவுக்கு பொருத்தி பண்ணுங்க. சிங்கம் அதற்கு ஒரு திறன், பன்றி இந்த திறன் எப்படி வருது? அதற்கு இருக்கிற வாய்ப்பை வைத்து, அதற்கு இருக்கிற உடல் அமைப்பை வைத்து தானே. உங்களுக்கு பறவை பறக்கிறது, காரணம் அதுக்கு சிறகு இருக்கு. பாம்பு ஊறுகின்றது, காரணம் அதற்கு கால் கிடையாது இல்லையா? கால் இருந்தா நடப்ப, 2 கை 2 கால் மனுஷனுக்கு இருக்கு. எனவே விலங்கிலிருந்து மனிதன் வேறுபடுகிறான் இல்லையா? ஆக செய் தொழில் வேற்றுமையான் என்றால் இந்த உலக பூமி பந்தின் மீது இருக்கக்கூடிய அத்துணையுமே சமமானது, எதுவுமே உயர்ந்ததும் கிடையாது, எதுவுமே தாழ்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதியின் அடிப்படையில் ஒருவர் உயர்ந்ததாகவும் ஒருவர் தாழ்ந்ததாகவும் கருதுவோமே, ஆனால் அது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் செய்கிற துரோகம் என்று நாம் உணர வேண்டாமா? இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை நாம் உணர வேண்டாமா?
அப்படி செய்வது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் அறிவியலுக்கும் செய்கிற துரோகம் மட்டுமல்ல, கடவுளுக்கே செய்கின்ற துரோகம் என்று நாம் உணர வேண்டும். இந்த இடத்துல இப்ப நான் சொன்ன விஷயம் நீட்டுக்கு எப்படி பொருந்துதுன்னு கேட்டா, ஒரு 2000 ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல ஏத்தி வச்சுட்டாங்க. என்ன ஏத்தி வச்சுட்டாங்கன்னு கேட்டா, இதுதான். என்னது இது? என்னது இது? இது என்ன கிடையாது. ஆமா, 5 விரல் ஒன்னாயா அப்படின்ட்டுவாங்க. அப்ப 5 விரல் ஒன்னாயான்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்படித்தானே? இப்ப இதுதானே நம்ம சப்கான்சியஸ்ல எல்லாரும் ஒன்னாயிட முடியுமா? எல்லாம் படிச்சிட முடியுமா? எல்லாம் நீட்டு படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி தானே சாதாரணமா கேட்கிறோம். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த 5 விரல் இருக்குல்ல, இந்த 5 விரல் சேர்ந்தாதான் இதுக்கு பேர் என்ன? இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன கிடையாது? கை கிடையாதுயா. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கியா. இந்த ஆற்றல் சேர்ந்துதான் இதுக்கு பேர் என்ன? கை. எனவே இந்த விரல்கள் அனைத்துமே ஒன்று மேல, ஒன்று கீழே, ஒன்று தடிமனா, ஒன்று மெலிந்து இருக்கலாமே தவிர இது அனைத்துமே சமமானது. ஒரு விரல் இல்லை என்றால் கூட ஏதோ ஒரு ஆற்றல் என்ன ஆகுது? குறைகிறது என்பதுதான். எனவே 5 விரலும் ஒன்னாப்பா அப்படின்னு கேட்கிறது நிச்சயமா இறைவனுடைய படைப்புல அனைத்து இறைவனை நம்புகின்றவர்கள். நம்பாதவர்களுக்கு பிரச்சனை. இப்ப நான் கடவுளை நம்பாதவன், கடவுளை நம்பாம தான் நான் இங்க வந்து சாமி சன்னிதானத்தில் உட்கார்ந்து நான் பேசுறேன். சாமி சன்னிதானம் என்ன அருள் செய்கிறார், என்னை அருள் செய்து விட்டு போயிருக்கிறார், பேசுன்னு அனுமதிச்சுட்டு போயிருக்கிறார். பல இடங்கள்ல நான் வந்து சன்னிதானங்கள் முன்னாடி நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, பேசி இருக்கிறேன். ஒரு இடத்துல சக்திவேல் முருகனார் கூட சொன்னாரு, நான் வந்து ஆன்மீகம் பேச போகிறேன், அவர் அறிவியல் பேச போகிறார் என்று நாங்கள் 2 பேரும் கூட சேர்ந்து பேசியிருக்கோம். அதே கடவுளை நம்புபவர்களுக்கு கூட நாம் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுற விஷயத்துக்கும் ஆன்மீகம் மூலமாக சொல்லப்படுற விஷயத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒற்றுமை. இங்க சிக்கல் என்னன்னு கேட்டா, ஆன்மீகத்தை வந்து மதமாக மாற்றும் போதுதான். ஆன்மீகத்தை மதமாக மாற்றி மதத்திற்கு ஒரு அடையாளம் கொடுத்து அந்த அடையாளத்திற்குள் ஒருத்தரை நிறுத்தி ஒருவரை எடுத்து இன்னொருத்தராக எதிர் முனையில் நிற்கும் போதுதான் அங்க சிக்கல் வருது. இல்லைன்னா உங்களுக்கு நபிகள் நாயகம் ரொம்ப சர்வசாதாரணமாக உன் காலு கீழே இருக்கிற முள் அடுத்த ஆளை தேய்க்கும் என்று நினைத்தால் பாதையில் இருக்கும் அந்த முள்ளை அகற்றி விட்டு சென்றால் நீ என்னை தொழுததுக்கு சமம் என்று சொல்றார். இப்ப இவ்வளவுதான். இதுக்கு மேல குரான்ல ஒன்றும் கிடையாது, நபி மொழியில வேற எதுவும் கிடையாது. இயேசுநாதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? அயலானை நேசின்னு சொல்றாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யின்னு சொல்றாரு. ரொம்ப சாதாரணமான விஷயம். அதைத்தான் வள்ளலார் ரொம்ப எளிமையா சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் உச்சத்துக்கு போறாரு. எங்க போய் நிக்கிறாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு போய் நிக்கிறார். யோசித்து பாருங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் நீட்டினுடைய சூட்சமத்தை புரிந்து கொள்ளலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. அருள் பெருக்கும் ஜோதி, அருள் அருள் அருட்பெருஞ்சோதி என்பது அருளை பெருக்கும் ஜோதி. அவர் இருந்த காலத்திலே சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் இருந்தது? அது அருட்பாவா மருட்பாவா என்ற போராட்டம் நடந்தது. ஆறுமுக நாவல் இருக்கும், இவருக்கு நடந்திருக்கு. பல விஷயங்களை வரலாறுல நம்ம படிக்கிறோம், நீதிமன்ற வழக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம். அருளை பெருக்கும் ஜோதி என்று ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு கருத்தையே சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அருள் ஜோதி 2 சொற்களை எடுத்து பாருங்க. ஜோதி என்பது என்ன? விளக்கு. விளக்கு என்ன செய்யும்? ஒளியை கொடுக்கும். கல்வி என்ன கொடுக்குது? அறிவை கொடுக்குது இல்லையா? அப்போ என்ன இங்க கூட்டம் நிறுத்தி இருக்கிறீங்க. என்ன வந்து நண்பர் சுப்பிரமணியம் வந்து என்ன அழைத்துட்டு வந்தாரு, அவர் ஒரு வழியா என்ன கூப்பிட்டு வந்தாரு. இப்ப திரும்பவும் நான் வந்து தொடர்வண்டி நிலையம் போகணும், எனக்கு என்ன தெரியாது. ஆமா, என்ன அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அப்ப நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுவீங்க? எப்பா இருட்டுல விட்டா மாதிரி இருக்குப்பா சொல்ல மாட்டோம். அப்ப இருட்டுல விட்டா மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அறிவு இருந்தா இருட்டுல இல்ல, வெளிச்சத்துல இருக்கன்னு அர்த்தம். அப்போ கல்வி என்பது என்ன? இந்த இடத்துல வள்ளலார் சொல்ற அந்த ஒளி என்பது என்ன? கல்வி. அந்த கல்வி இருந்தால் என்ன செய்யுமா? அருள் பெருகுமா. அது எப்படி? ஜோதி இருந்தால் அருள் பெருகும். ஆமா, அறிவு இருந்தால் எல்லோரும் ஒன்று என்று சொல்லுவோம் இல்ல? அப்போ எல்லோரும் ஒன்று என்று சொல்கின்ற போது எல்லோரிடமும் சகோதரர்களா இருப்போம்ல. அப்போ எல்லோரிடமும் சகோதரத்துவத்தை நம்மால் கடைபிடிக்க முடியும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சமமாகத்தானே பார்ப்போம். அப்பொழுது என் உயிரை போல் மற்ற உயிரை நான் பார்க்கின்ற போது என் உயிருக்குள்ளான மரியாதை தான் அடுத்த உயிருக்கும் இருக்கு நான் நினைப்பேன்ல. எனவே அருளை பெருக்கும் ஜோதி. தனிப்பெருங்கருணை என்பது என்ன? சாதாரணமா
நம்ம யாராவது பசியோடு இருக்கிறாங்கன்னா, இங்க இந்த கல்லூரியினுடைய மாணவர் தானே நிர்மல்குமார் இருந்தாரு. அவர் என்ன செய்தாரு, அவருக்கு கொடுத்தாங்க பிஸ்கெட். அவருக்கு கொடுத்த பிஸ்கெட் அவர் என்கிட்ட கொடுத்து, ரொம்ப நேரம் நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, ஒரு பிஸ்கெட்டாவது சாப்பிடுங்கன்னு அவர் எனக்கு கொடுக்கிறார். இது கருணை. இந்த கல்லூரி மாணவர்களை எவ்வளவு பண்பாக வளர்த்திருக்கிறது என்பதற்கான சாட்சி அந்த மாணவர். தனக்கு வைக்கப்பட்ட ஒரு உணவை தான் சாப்பிடாமல் அடுத்தது கருணை. ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு, தனிப்பெருங்கருணை என்று சொல்கிறார். அப்ப தனிப்பெருங்கருணை எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரிபாய் பூலே, அன்னை பாத்திமா ஷேக் நடத்திய அந்த போராட்டம், 19ஆம் நூற்றாண்டு போராட்டம் தான் தனிப்பெருங்கருணை. ஏன் தனிப்பெருங்கருணை? பெண்கள் படிக்க வேண்டும் என்று 19ஆம் நூற்றாண்டில் யாரும் சொல்லல. அப்ப பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னதனால் வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னதனால் ஆசிரியர் கிடைக்கல. பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னதனால் அவருக்கு பள்ளி நடத்துவதற்கு இடம் கிடைக்கல. அந்த இடத்துல தான் உஸ்மான் ஷேக்கும் பாத்திமா ஷேக்கும் தன் இடத்தை கொடுக்கறாங்க. அந்த இடத்துல தான் சாவித்ரிபாய் பூலேவை அவர் என்ன செய்யறாரு, ஜோதிராவ் பூலே போய் ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொள்ள சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப கூர்மையா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாவித்ரிபாய் பூலே அவர்கள் ஜோதிராவ் பூலேவை திருமணம் செய்த உடனேயே அவங்க எழுத்து படிக்க கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எழுத்தறிவு இருக்கு. இப்போ அவங்க டீச்சர் ஆக்கணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், போய் எழுத்தறிவு கத்துக்கொடுன்னு அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஆனா ஜோதிராவ் பூலே அப்படி செய்யல. உனக்கு எழுத்தறிவு தெரியும், உனக்கு லிட்ரசி தெரியும், உனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், ஆனா முறைப்படி என்ன செஞ்சுட்டு வா, டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிட்டு வா, இல்லைங்களா? அப்ப முறைப்படியான ஒரு பயிற்சி எடுக்காம நீ எப்போ 19ஆம் நூற்றாண்டில் அந்த இடத்துல தான் மீண்டும் பாத்திமா ஷேக்கும் சாவித்ரிபாய் பூலேவும் இணைந்து, நம்ம சாவித்ரிபாய் பூலேவை பேசுறோமே தவிர பாத்திமா ஷேக்கை பேச மாட்டேன்றோம். இப்ப ரெண்டு பேரும் இணைந்து தான் ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்கிறார்கள். ரெண்டு பேர் தான் முதல் பெண் ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். இந்த போராட்டம் தான் இன்று இந்த கல்லூரியில நம்முடைய முனைவர் ரவிக்குமார் அவர்கள் பெருமைப்பட்டதை போல ஆண்களை விட அதிகமான அளவில் பெண்கள் என்பதையும், முதல் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்தோர்கள் மத்தியில் கூட பெண் முதல் வரிசையில அமர்ந்திருக்கிறார் என்கின்ற இந்த நிலையை நம்மால் 21ஆம் நூற்றாண்டில் அடைய முடிந்தது என்றால் அது 19ஆம் நூற்றாண்டில் நடந்த போராட்டமும் அதற்கு கிடைத்த வெற்றியும் தான். இல்லைன்னா இன்னொரு 2 நூற்றாண்டு கழித்து இது நிகழ்ந்திருக்கலாம். நண்பர்களே, இப்படி படிப்படியாக நாமளை எங்க கூட்டு வந்தாங்கப்பா? எங்க கூட்டு வந்தாங்க? வகுப்பறைக்குள்ள கூட்டு வந்தாங்க. எங்கெங்கோ இருந்து வகுப்பறைக்குள்ள நம்மை கூட்டு வந்தாங்க. ஆனா இந்த நீட் என்ன செய்யுதுன்னா, வகுப்பறையை விட்டு நம்மை துரத்துகிறது. நீ வகுப்பறைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எல்லாவற்றையுமே நீ எதுல படிச்சுக்கலாம்? ஆன்லைன்ல, இணைய வழியில படிச்சுக்கலாம். நீ எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். உனக்கு தேவையானது என்ன? உனக்கு தேவையானது நீ உயர்கல்விக்கு போவதற்கு உனக்கு என்ன பாடத்துக்குண்டான என்ன திறன் இருக்கோ அதை மட்டும் கற்றுக்கோ. நீ உயர்கல்வி இப்போ ஒரு எம்ஏ தமிழ் படிச்சவர் அவர் என்ன செய்யறாரு? பிசிக்ஸ்க்கு ஆன்சர் பண்றாரு. பண்ணார்ல, உங்க கண்ணெதிராக தானே பண்ணாரு. பிசிக்ஸ்க்கு ஆன்சர் பண்ண உட்காருங்கயா. எம்ஏ தமிழ் படிச்சவர் இது. ஆனா இந்த நீட் என்ன சொல்லுதுன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி நியாயம்? உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எம்ஏ தமிழுக்கு உண்டான திறன் தானே உனக்கு தேவை. உனக்கு எதுக்கு தேவையில்லாத திறன்? அப்போ அவர் பிரச்சனை என்ன? அவர் 10ஆம் கிளாஸ்ல ஒழுங்கா தமிழ் படிச்சார், 11வது 12ல ஒழுங்கா தமிழ் படிச்சார் இல்லையா? ஆங்கிலம்னா ஆங்கிலத்தை ஒழுங்கா படிச்சார். இயற்பியலோ வேதியியலோ அந்தந்த வகுப்புல எதோ அதெல்லாம் ஒழுங்கா படிச்சதால இப்போ அவரு முதுகலையில தமிழ் படிக்கும் போது கூட அவரால் என்ன செய்ய முடியுது? தான் என்றைக்கோ படித்த விவரங்களை இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு பொருத்தி ஒரு விடையை சொல்ல முடியுது இல்லையா? இதுதான் நேச்சுரல் நாலேஜ் சொல்றோம், இயற்கை அறிவுன்னு சொல்றோம். இயல்பாக வரக்கூடிய அறிவு, இயற்கையான அறிவு. அந்த இயற்கையான அறிவை வளர்த்தெடுப்பது தான். அதனாலதான் நான் மாணிக்கவாசகருடைய பாடலை சொன்னேன். இயற்கையான அறிவு இருக்கிறது என்றால் அந்த இயற்கையான அறிவை மேலும் மேலும் என்ன செய்யணும்? வளர்த்தெடுக்க வேண்டும் என்று. நான் இறுதி பகுதி எனக்கு கொடுத்த நேரத்தில் கடைசி 5 நிமிடத்தில் இருப்பதனால் நேராக நான் இந்த கருத்தரங்கத்தின் தீர்மானத்திற்குள் நான் வருகின்றேன். அதுதான் எனக்கு பணிக்கப்பட்ட பணி. அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் மரியாதைக்குரிய முனைவர் ரவிக்குமார் அவர்கள் முன்வைத்ததின் அடிப்படையில் நீட் 2024 கேள்வித்தாள்ல ஒரு கேள்வியை எடுத்து டெசிபர் பண்ணார். ஒரு கேள்வி எடுத்து அதை பிரித்து அக்குவேர் ஆணிவேராக்கி நம்ம முன்னாடி காமிச்சார். அந்த கேள்வி எப்படி ஒரு அபத்தமான கேள்வி என்பதை காட்டினார்.
அது ஒரு நியாயமற்ற கேள்வி. இது கேட்கப்பட வேண்டிய கேள்வியே கிடையாது. இந்த கேள்விக்கும் அவர் MBBSல போயிட்டு அவர் படிக்கிறதுக்கு தேவையான ஆர்வத்திற்கும் தொடர்பே கிடையாது. இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம். அது டெக்ஸ்ட்ல எப்ப வேணாலும் நீ வந்து படிச்சுக்கலாம். அது தேவைப்படும் பொழுது நீ அதை கத்துக்கலாம். இது தெரிந்தால்தான் நீ வந்து கிடையாது. நீங்க மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் தனியா ஒரு பேட்டி எடுங்க. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்க வந்து அவர்கிட்ட வந்து பேட்டி எடுங்க. அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்படுது. அந்த கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஒரு வார்டில் இருக்கிறார். அவருக்கு 6 கிலோ இது கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து ரெம்டெசிவிர் ஊசி அப்படின்னு சொல்ற அந்த ஊசி வந்து கிடைக்கலன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். போடலன்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனா டாக்டர் ஏன் போடலன்னு அவருக்கு தெரியாது. 3 நாள் கழிச்சு என்ன ஆகுது, அதற்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சில விஷயங்கள் நடந்தது. நான் அதுக்குள்ளலாம் போகல. இல்ல ஒரு சின்ன விஷயம் என்ன இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம், பல இடங்கள்ல நான் பேசுற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, 3 நாள் கழித்து இவருக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறார். 3 நாள் கழித்து அவர் சற்று தேறிய பிறகு அந்த வார்டில் இருக்கிற நர்ஸ் வந்து 4வது நாளோ 5வது நாளோ இல்ல. அவங்க டியூட்டி மாறிட்டாங்க. 2 நாள் டியூட்டி செஞ்சா 3வது நாள் இருக்க மாட்டாங்க. அவங்க இல்ல. அவங்க இல்லாத நேரத்தில் இவர் என்ன ஆகிறாரு, இவர் கண்டிஷன் சீரியஸ் ஆகி இவர் ஐசியூக்கு போறாரு. இவர் ஐசியூல இருக்கும் பொழுது அவர் நண்பர்கள்லாம் வெளியில இருந்து பேசிட்டு இருக்காங்க. உள்ள போக முடியாது இல்லையா, வெளியில நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த நர்ஸ் வர்றாங்க. இந்த நர்ஸ் அவரோட நண்பர் கிட்ட, சரவணன் கிட்ட சொன்ன விஷயம்தான் நீட் சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் பார்க்கிறேன். இது வந்து நேரடியாக நீ கருத்தரங்கத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது. அது ஒண்ணுதான். அது என்னன்னு கேட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐசியூலியா நான் தான் அவரை பேச வச்சிட்டேனே நாங்களா அந்த அம்மா. நான் தான். ஆமா, வந்ததுல இருந்து 2 நாளா இறுக்கமா இருந்தாரா, சிரிக்கவே மாட்டேன்ட்டாரா, பேசவே மாட்டேன்ட்டாரா, நான் பேசியே சரியாகிட்டேனே நாங்களா அந்த நர்ஸ். நீங்க இன்னும் கூட இவர் நண்பரை கேட்டு பாருங்க, அந்த நர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டதுன்னு கேட்டா, புத்தி கூர்மை தேவைப்பட்டது. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆனா, அழுத்தம் அதிகமானால் ஆக்சிஜன் லெவல் குறையும். அப்ப ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அதிகப்படுத்தணும்னு சொன்னா நீங்க மன அழுத்தத்தை குறைக்கணும். அப்ப அந்த நர்ஸ் என்ன பண்ணி இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் போராடி இருக்காங்க. அழுத்தத்தை குறைய வைச்சாலே என்ன இன்க்ரீஸ் ஆயிடும், எது அதிகம், ஆக்சிஜன் லெவல். இங்க நான் போய் ஆக்சிஜன் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெம்டெசிவிர் கிடைக்கல எல்லாரும் சொன்னாங்களா உலகத்துல. அவர் ஒரு பெரிய பத்திரிகையில பெரிய நிருபரா, அவருக்கு எங்கெங்க போனோ எல்லா இடத்துக்கும் போனா, நான் ஒரு நண்பரை விட்டு அந்த டாக்டர் கிட்டே கேளுங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எங்க ரெம்டெசிவிர் இதுக்கெல்லாம் போடுவாங்களாங்கன்ட்டார் அந்த டாக்டர். அது சும்மாங்க, அது தேவைப்பட்டா வேற வழியே இல்ல, உயிர் போயிடும் நினைச்சா. இவர் நல்லா இருக்கிறாருங்க, இவருக்கு எதுக்கு 5 ஊசி நான் போடணும்னு கேட்கிறாங்க. நான் 5 ஊசி போட வேண்டியது இல்லைங்க, ஒரு ஊசி போட்டால் நாங்க தெரியும், நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவர் நல்லா ஆக்கி அவர் வெளியில வர்றனா அப்புறம் எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றார். சோ இதுல என்ன நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பரிணாமம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே நீங்க படித்துட்டு போன அறிவை வைத்துக் கொண்டு மருத்துவம் செய்ய முடியாது. படித்துட்டு போன அறிவு என்பது அடிப்படையான அறிவே தவிர, அந்த இடத்துல உருவாகிற மருத்துவ சவாலுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்றதுதான் மருத்துவம். கடைசியாக இந்த நீட் என்ன செய்கிறது என்று கேட்டால், இதுல இது கொடுத்தாரு பாத்தீங்களா, ஃபிகர்ஸ் கொடுத்தாங்களே, கவனிச்சிங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 23 and odd, அதாவது கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் எழுதுனாங்க. அதுல எத்தனை லட்சம் பேர் 4வது ஆன்சர் கரெக்ட்? 9 லட்சம் பேர். அப்ப 24ல 9 கழிச்சோம்னா 15. ஓகே, 14 to 15 உங்க இதுக்கே வர்றேன். ஏன்னா 23 பாயிண்ட் சம்திங். ஃபைன். 2வது ஆன்சர் கரெக்ட்னு சொன்னவங்க அதை கழிச்சா 13 லட்சம் பேர். அப்போ இந்த 13 லட்சம் பேர் தான் ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். புரியுதா? 23 லட்சம் பேர்ல 9 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க? 4 ஆன்சர் பண்ணிருக்காங்க. 4 லட்சம் பேர் என்ன செய்திருக்காங்க? 2 ஆன்சர் பண்ணிருக்காங்க. 4ம் 9ம் கூட்டினா 13 அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிறவன் 10 லட்சம் பேருன்னா, இந்த மிச்சம் இருக்கிற 10 லட்சம் இருக்கான்ல, மிச்சம் இருக்கிற 10 லட்சம், அந்த மிச்சம் இருக்கிற 10 லட்சம் பேர் தான் ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். காரணம் என்ன? அவன் 4 சாய்ஸ் என்ன செய்யல,
ஆன்சர் பண்ண. ஏன் 4 சாய்ஸ் ஆன்சர் பண்ணல? ஆமா, இதுல நான் ஸ்டேபிள்னு சொன்னா, நிலைத்தன்மைன்னு சொன்னா அதற்குண்டான காரணத்தை சொல்லணும். அது சிதைந்து போகும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான காரணத்தை நான் சொல்லணும். அப்ப ரெண்டுமே சரிதானே. அப்ப நான் எதை இதுல காரணம் என்னன்னா, மல்டிபிள் சாய்ஸ் மட்டும் கிடையாது. பல விடைகள் கொடுத்து ஒரு விடை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, தவறான விடை சொன்னால் எதை எடுத்துருவாங்க? 1 மார்க் எடுத்துருவாங்க. அப்ப நான் 1 மார்க் இழக்க பார்க்க மாட்டேன்ல. அப்ப 1 மார்க்கை நான் இழக்க கூடாது அப்படின்னு சொன்னா நான் இதுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்கணும், அப்படித்தானே? அப்போ ஒரிஜினல் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஒரிஜினல் இயற்பியல் மாணவனாக இருந்தால் அந்த கேள்விக்கு என்ன செய்ய முடியாது. அப்போ இதன் மூலமா நீ என்ன செய்யறன்னு கேட்டா, இனிமேல் இயற்பியலை மாணவர்கள் என்னவா படிக்க மாட்டாங்க? இயற்பியலா படிக்க மாட்டாங்க. அப்ப क्वेश्चन எப்படி வரும்? அந்த क्वेश्चனுக்கு தகுந்த மாதிரி படிச்சா போருமே தவிர முழுசா நான் ஏன் படிக்கணும்ன்ற பிரச்சனை வருதா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்சிஆர்டி ஒரு அஃபிடவிட் போடுது. அந்த அஃபிடவிட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அஃபிடவிட்ல என்ன போடுறாங்க கேட்டா, ஒரு ஆன்சர் தானே கரெக்ட்னு சொல்லி நீ நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கிற, அது எப்படி சாய்ஸ் 2க்கும் சாய்ஸ் 4க்கும் நீ 4 மார்க் கொடுத்தியே எப்படின்னு கேட்குறாங்க. யாரு? ஆமா, உச்சநீதிமன்றம். அப்ப உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாரு. ஒரு டீச்சர் கிட்ட போயிட்டு, டீச்சர் இந்த क्वेश्चனுக்கு என்ன டீச்சர் ஆன்சர்னு கேட்டா அந்த டீச்சர் அந்த क्वेश्चனுக்கான ஆன்சர் சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த டீச்சர் போய், சார் சிபிஎஸ்இ புக் படி இந்த ஆன்சர் சார், ஸ்டேட் போர்டு புக் படி இந்த ஆன்சர் சார் சொல்லுவாங்களா? சொன்னா அவங்க யாரு கிடையாது? டீச்சரே கிடையாது, அப்படித்தானே? ஒரு ஆசிரியர் நேரடியாக என்ன செய்யலாம், பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. 2017 பாடநூலின் படி 2வது தேர்வு சரி, 2020 பாடநூல் படி தேர்வு 4 சரி. செகண்ட் சாய்ஸ் எடுத்திருந்தா 2017 படி சரி, 4th சாய்ஸ் எடுத்திருந்தா எதிர்மொழி. இது ரெண்டுமே என்ன புக்? என்சிஆர்டி புக். என்சிஆர்டி 2017, என்சிஆர்டி 2000. இப்போ கேள்வி என்ன கேட்கணும் உச்சநீதிமன்றம்? 2017க்கும் 2020க்குள்ள அணு சம்பந்தமான ஆய்வுல என்ன மாற்றம் வந்திருக்கு? நீ அப்டேட்டட் சிலபஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் புதிய சிலபஸ் அப்படின்னு சொன்னா, புதிய சிலபஸ்னா புதிய மாற்றம் என்ன வந்திருக்கு? கேள்வி எழுப்பினருக்குள்ள எழுப்பல. அப்ப யார் காப்பாற்றப்பட்டது? என்டிஏ காப்பாற்றப்பட்டது. இப்போ ஒரு மிகப்பெரிய பொது புத்தியில ஒரு கருத்தை விதைச்சிட்டாங்க. என்ன விதைச்சிட்டாங்க? என்சிஆர்டி பாடநூல்ல இருந்து தான் என்ன எடுக்கிறாங்க? நீட்டுக்கான क्वेश्चन எடுக்கிறாங்க. நீட்டுக்கான கேள்வி எடுக்கிறாங்க. அப்படின்னா எல்லாரும் எங்க படிக்கணும்? என்சிஆர்டி புக் எங்க ஃபாலோ பண்றானோ அப்ப மாநில பாடத்திட்ட பள்ளியில இருந்து எங்க போகணும்? ஆமா, அதனாலதான் நம்ம கவிஞர் மணி என்னை போன் பண்ணி எனக்கு தொலைபேசியில் அழைத்து மிரட்டுறது என்னன்னு கேட்டா, சிபிஎஸ்இ பள்ளிக்கு போய் படிக்கிறானுங்க, தமிழ் படிக்காம படிக்கிறாங்களே, ஏதாவது செஞ்சாகணுமான்னு கேட்கிறாரே. பிரச்சனை அங்கிருந்து தான் வருது உங்களுக்கு. இந்த பாடத்திட்டம் என்பதே கூடாது என்பதுதான். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்குன்னு கேட்டா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, கேம்பிரிட்ஜ்ல, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருக்கிற பிசிக்ஸ் டீச்சர் இந்த அஃபிடவிட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணான்னா, அப்போ 140 கோடி இந்தியர்கள்ல ஒழுங்கான பிசிக்ஸ் வாத்தியாரே கிடையாதா? டெக்ஸ்ட் புக்கை வச்சாடா ஆன்சர் சொல்லுவ அப்படின்னு கேட்க மாட்டானா? அப்போ எவ்வளவு பெரிய இழுக்க நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அப்போ ஒரு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கக்கூடிய இந்த நீட் என்பது ஒரு சந்தையினுடைய சூழ்ச்சியாக, வணிகத்தின் சூதாட்டமாக இருப்பதனால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய கோரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பியிருக்கு. அந்த மசோதாவில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சகத்திலே ஒரு அமைச்சருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு அமைச்சருக்கு இன்னொரு மாதிரி பதில் சொல்லி இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி தமிழ்நாட்டு அரசுடைய பதிலையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த பதிலை பெற்ற பிறகு கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வெள்ளைத்தாளில் கருப்பில் தெளிவாக எழுதியிருக்கு, கூறு 246 கீழ் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால், அதாவது அதுல வரக்கூடிய அட்டவணை 7 வரிசை 3 பட்டியல் 3 வரிசை 25 ஒரு பொருள் இருக்குமே ஆனால், அந்த பொருள் சார்ந்த மசோதாவாக இருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 254(2) கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த entry 25 of list 3 in 7th schedule under article 246 பற்றி அதிகமான நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு உச்சநீதிமன்றத்தில் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் தான். அந்த மாடல் டென்டல் காலேஜ் வழக்குல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, இவ்வாறான முரண்பாடு வருமையானால் அந்த முரண்பாட்டை 254 கீழ் களைய முடியும்னு சொல்லியிருக்கு. 254 கீழ் களைய முடியும்னு சொல்லியிருக்கும் பொழுது 254 ஒன்னை பற்றி மட்டுமே
254 உட்பிரிவு 1 பற்றி மட்டுமே ஒன்றிய அரசு பேசுகிறது. 254 உட்பிரிவு 2 பற்றி அது பேச மறுக்கின்றது. அது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மக்களாட்சி மாண்புக்கும் எதிரானது. எனவே தமிழ்நாடு சட்டமன்றம் இது குறித்த விவாதத்தை நடத்தணும். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே நடந்த அந்த கருத்து பரிமாற்றம், அந்த என்ன கேள்வி கேட்டது, என்ன பதில் சொன்னது என்று நாட்டு மக்களுக்கு. ஏனென்றால் நீட் ஒழிப்பு என்பது, தமிழ்நாடுக்கு என்று ஒரு மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்பது தமிழ்நாடு மக்களுடைய பொலிட்டிக்கல் மேண்டேட். அது தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக அரசுக்கு தந்த இறையாண்மை. அந்த இறையாண்மை கொடுக்கின்ற போது இந்த மசோதா எழுதுவதற்கே அவர்கள் கொடுத்தார்கள். எனவே அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும். பெறுவதற்கான அனைத்து முயற்சியும் தமிழ்நாடு அரசும் ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். 234 எம்எல்ஏக்களும் அதை பொறுப்பேற்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக அதை விவாதித்து உடனடியாக அடுத்த கல்வியாண்டுல 2025-26 கல்வியாண்டுல +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்கின்ற வகையில அந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தணும். மேல்நிலை பள்ளி கல்வியில நீங்க அப்சர்வேஷன் சொல்லி கிளினிக்கல் அப்சர்வேஷனுக்கு அனுப்பலாம். நீங்க பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பலாம் ஒரு விலங்கியல் மாணவரை, ஒரு தாவரவியல் மாணவரை தாவரவியல் கூடத்துக்கு அனுப்பலாம். இப்படி பல வகையில பாடத்திட்டத்தையும் கற்றல் முறையும் நீங்கள் வலுப்படுத்தலாமே தவிர இப்படி மாணவர்களை வறுத்தெடுக்கிற ஒரு நடைமுறை என்பது கூடாது என்று சொல்லி இதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி.